மாயா சந்தியா சீரியல் செப்டம்பர் 26 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, சீனுவை பற்றி நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ சீனுவுக்கும் மாயாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனிச்சுல, அதை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சீனு சொன்னார் இல்லையா, இது மாதிரி மாயா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது எல்லாத்தையுமே மாயா யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சீனு அங்கே வராரு. சீனுவை பார்த்ததோட மாயா வந்து, வா சீனு உட்காரு அப்படின்னு சொல்ல, சீனு கேட்குறாரு என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, நம்ம கல்யாணத்தை பற்றி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, ஆகா நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் வருது பார்த்தியா, இந்த என்கேஜ்மெண்ட் முடிகிறதுக்குள்ளேயே அத்தனை பிரச்சனை, இந்த கல்யாணத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனை வருமோ அதுதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, எத்தனை பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கல்யாணம் நல்லபடியாக முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சீனு சொல்கிறாரு, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஆமாம் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு தான், ஏன்னா அந்த அளவுக்கு நான் பிரச்சனைகளை பார்த்துருக்கேன், கண்டிப்பாக நம்ம பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சீனுவும் சரி மாயா அப்படின்னு சொல்ல, மாயா கேட்குறாங்க, சரி ஆஃப்டர் மேரேஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சீனு கேட்குறாரு, என்ன மாயா இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சீனு வைக்கப்பட, அப்போ மாயா சொல்கிறாங்க, டேய் நான் அதை பற்றி கேட்கல, இந்த ஹனிமூனுக்கு ஊட்டி கொடைக்கானல் சிம்லான்னு போவாங்கள்ல அதை பற்றி கேட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சீனு சொல்கிறாரு, அப்படியா, இங்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் யாருமே போனது கிடையாது தெரியுமா அப்படின்னு. இது கேட்டுட்டு மாயா அதிர்ச்சி ஆகி, என்ன சீனு சொல்கிற அப்படின்னு சொல்லலாம். அப்போ சீனு சொல்கிறாரு, ஆமாம் இப்போதான் மாமா கொஞ்சம் கொஞ்சமாக நீ சொன்னதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வராரு, இந்த வீட்டை விட்டு யாருமே எங்கேயுமே போனதே கிடையாது, நம்ம வரி வீடு அப்படின்னு பார்த்தாலே இதே வீட்டில் தான் நம்மளுக்கு வந்துட்டு விருந்தெல்லாம் நடக்கும், ஸோ எப்படி நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, சீனு நான் என்ன சொல்கிறேன்னா, ஹனிமூனுக்கு ஊட்டி கொடைக்கானல் போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு சீனு சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மாயா, நம்ம பாட்டுக்கும் கோயம்புத்தூர் போவோம், போயிட்டு ஒரு படத்தை பார்ப்போம், பார்த்துட்டு ஒரு ஹோட்டலில் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு. இது கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வழியை கேட்டா நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு. இது கேட்டுட்டு சீனு சொல்கிறாரு, இங்கே பாரு மாயா, நம்ம வீட்டில் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அது எப்படியும் நான் மாமா கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கிடுவேன் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து சீனு சொல்கிறாரு, சரி நம்ம அமெரிக்கா போகலாமா அப்படின்னு. அப்போ மாயா கேட்குறாங்க, என்ன அமெரிக்காவா, அமெரிக்காவுக்கெல்லாம் எதுக்கு போவாங்க, அமெரிக்கா ஒன்றும் ஹனிமூன் ஸ்பாட் இல்லையே அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அங்கே தானே நீ பிறந்து வளர்ந்த, அந்த இடத்த பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட ஸ்கூல் எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன்னு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே மீட் பண்ணுவேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு மாயா சந்தோஷப்படுறாங்க. அப்போ சீனு சொல்கிறாரு, அப்படியே உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் சைட் அடிக்கணும்ல அப்படின்னு. இது கேட்டுட்டு மாயா டென்ஷன் ஆகி அவங்க தலைவணி எடுத்து சீனுவை அடிக்க, அப்போ சீனு சொல்கிறாங்க, மாயா நான் சும்மா தான் சொன்னேன், கோவப்படாது அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, உனக்கு வெள்ளைக்கார பொண்ணுங்க வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உட்காந்துருக்காங்க. சீனு வந்துட்டு நேராக மாயா கிட்ட போயிட்டு, மாயா எனக்கு நீ தான் வந்துட்டு எல்லாமே, நான் எப்படி இன்னொருத்தரை பற்றி யோசிப்பேன், அதனால நீ கோவப்படாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, இருந்தாலும் ரொம்ப ஓவர் தான் நீ அப்படின்னு. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது சீனு வந்துட்டு மாயாவுக்கு கேஸ் பண்ண போகிறாரு. அப்போ டக்குன்னு மாயா சொல்கிறாங்க, யாராவது வந்துட போகிறா அப்படின்னு. சீனு சொல்கிறாங்க, யார் வர போகிறா அப்படின்னு. அப்போ மாயா சிரிக்க, அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு கதிர் வராரு. நான் வந்துட்டேனே அப்படின்னு. கதிர் வந்ததோட சீனு டென்ஷன் ஆகி, ஐயோ இவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்ல, அப்போ மாயா சொல்கிறாங்க, சும்மா இரு சீனு அப்படின்னு. கதிர் அந்த இடத்துக்கு வராரு. கதிரை பார்த்ததோட சீனு டென்ஷன் ஆகுறாரு. அப்போ கதிர் கேட்குறாரு, ஏன் சீனு தப்பான நேரத்துக்கு வந்துட்டனோ அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, சரியான நேரத்துக்கு தப்பாக வந்துட்டு அப்படின்னு. இது கேட்டுட்டு கதிர் வந்து சிரிக்கிறாரு. அப்போ சீனு சொல்கிறாரு, எப்படி தான் வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இப்படி ஒன்றால் அமைதியாக சுற்றிக்கிட்டு இருக்க முடியுதுன்னு தெரியல அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, நான் சொல்கிற விஷயத்தை பற்றி உங்கள் யாருக்குமே வந்துட்டு ஒன்றுமே வந்துட்டு பயப்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, இங்கே பாரு கதிர், உன் மேலே
பெரியம்மா அத்தை பாசமா இருக்கிறதுனால தான் நீ இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க எதுக்காக உன் மேல பாசமா இருக்காங்கன்னு தெரியும்ல. நீ சின்ன பிள்ளை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க யாருக்கும் தான் புரியல அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாரு, கார்த்திய உயிருக்குறா விரும்புறா. இப்ப அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா தானா ரொம்ப கவலைப்படுவா. நீ தேவையில்லாம அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் உண்டாக்காத அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, தனா கார்த்தியோட கல்யாணம் நடக்கக்கூடாது. நீங்க எப்பதான் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சீனு சொல்றாரு, இங்க பாரு, ஒருவேளை கார்த்தி தப்பாவனவனவா இருந்தா கண்டிப்பா புவனேஸ்வரி இன்னரம் கார்த்திய வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க அப்படின்னு. அப்ப கதிர் கேக்குறாரு, என்ன சொல்ற சீனு அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாங்க, ஆமா, ஏன்னா புவனேஸ்வரி அத்தை அந்த அளவுக்கு இந்த குடும்பத்து மேல பாசமா இருக்காங்க. ரகுராம கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னு வருத்தம் மட்டும்தான். மற்றபடி இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு அவங்க என்னைக்குமே நினைச்சதே கிடையாது. ஒருவேளை கார்த்தி அப்படி தப்பு பண்ணியிருந்தா புவனேஸ்வரி அத்தையே கார்த்திய கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியில தள்ளிடுவாங்க. நீ தேவையில்லாம இந்த வேலைய பண்ணாத. கார்த்தி கண்டிப்பா தப்பு பண்ணியிருக்க மாட்டான். நீ தேவையில்லாம இடையில புகுந்து குட்டைய குழப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா கதிரு, ஒருவேளை கார்த்தி தப்பு பண்ணியிருந்தா புவனேஸ்வரி அத்தையே வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இப்பதான் பிரிஞ்சு போன 2 குடும்பமும் சேரப்போகுது. இந்த நேரத்துல ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய கொண்டுட்டு வர கதிர் அப்படின்னு சொல்ல, கதிர் சொல்றாரு, நான் சொல்ற விஷயம்தான் உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அந்த கார்த்தி தப்பானவன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சீனு சொல்றாரு, நீங்க பாரு கதிர், நீ தேவையில்லாம பேசாத. ஒருவேளை நீ கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா யாரும் உன்னை எதுவும் பண்றதுக்குள்ள நானே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன் பாத்துக்க அப்படின்னு சீனு கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்துட்டு கதிர் நினைக்கிறாரு, அப்போ புவனேஸ்வரிக்கு கார்த்தியை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா கார்த்தியை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களா? அப்ப புவனேஸ்வரிக்கு மட்டும் அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன்னு நிரூபிச்சா போதும் போலையே அப்படின்னு கதிர் நினைக்கிறாரு. ஆனா புவனேஸ்வரியும் ஒரு வில்லி அப்படின்னு கதிருக்கு தெரியல. மாயா நேரா கதிர்கிட்ட, கதிர், தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்காத அப்படின்னு சொல்ல, கதிர் சொல்றாரு, நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறம் மரகதமணியையும் மரகதமணியோட ஒய்ஃபையும் காமிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு வராங்க. அப்ப மரகதமணியோட ஒய்ஃப் கேக்குறாங்க, எதுக்குங்க இப்ப கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு. மரகதமணி சொல்றாரு, நம்ம பொண்ணு சாருவுக்கும் சீனுவுக்கும் ஜாதகம் பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, என்னங்க, சாருவுக்கும் அந்த மாயாவுக்கும் சீனுவுக்கும் நிச்சயதார்த்தம் ஆகிட்டு இதுக்கப்புறமும் சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தாதான் நம்மளுடைய கடன் எல்லாம் தீரும் தெரியுமில்ல அப்படின்னு. இது கேட்டுட்டு அவங்களும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோயிலுக்குள்ள வராங்க. வந்துட்டு ஜாதகக்காரர்கிட்ட சாருவோட ஜாதகத்தையும் சீனுவோட ஜாதகத்தையும் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப மரகதமணியோட ஒய்ஃப் கேக்குறாங்க, எதுக்குங்க சீனுவோட ஜாதகத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு. அவரு சொல்றாரு, சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரை நேரா அந்த ஜாதகத்தை பாக்குறாரு. பார்த்துட்டு, இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் நடந்துச்சா அப்படின்னு கேட்க, மரகதமணி சொல்றாரு, ஆமா அப்படின்னு. அப்ப ஜாதகக்காரரு இன்னுமே அலசி ஆராய்ஞ்சி என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, இந்த 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும் அப்படின்னு தான் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மரகதமணியும் மரகதமணியோட ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது கேட்டுட்டு மரகதமணியும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப மரகதமணி கேக்குறாரு, கல்யாணம் நடக்கும்னு சொல்றீங்க, எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த 2 ஜாதகக்காரங்களுக்கும் இந்த 1 மாசத்துல கல்யாணம் நடக்கணும். அப்படி கல்யாணம் நடக்கலைன்னா இந்த பொண்ணுக்கு காலம் ஃபுல்லா கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட மரகதமணி கேக்குறாரு, என்னையா அப்படி சொல்றீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஆமா, ஒருவேளை இந்த 2 ஜாதகக்காரங்களுக்கும் இந்த மாசத்துல கல்யாணம் நடக்கலைன்னா சுத்தமா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காதுங்க அப்படின்னு. இது கேட்டதோட மரகதமணிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப மரகதமணியோட ஒய்ஃப் சொல்றாங்க, என்னங்க இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு. அப்ப மரகதமணி கேக்குறாரு, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சொல்லுங்களேன், அந்த பரிகாரத்தை நான் செஞ்சிடறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு அவர் சொல்றாரு, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அது மட்டும்தான் இதுக்கான பரிகாரம் அப்படின்னு.
இது கேட்டதோட மரகதமணி நேராக அவர்கிட்ட சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை வாங்கிட்டு அவர்கிட்ட காசை கொடுத்துட்டு நேராக வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இதுக்கு தான் நான் இத்தனை நாளும் பயந்துக்கிட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தியா என்ன ஆச்சு அப்படின்னு. இது கேட்டுட்டு மரகதமணி சொல்கிறாரு, நம்ம இப்போ நேராக அந்த பத்மா கிட்ட தான் விஷயத்த சொல்லணும், வேறு வழி இல்லை. அவங்க கிட்ட விஷயத்த சொன்னாதான் இவங்க 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகளை பண்ணலாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, என்னங்க எப்படிங்க கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க அப்படின்னு. மரகதமணி சொல்கிறாரு, எப்படியாவது ஒத்துக்க வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு பார்வதி தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. பார்வதி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நான் வந்துட்டு மரகதமணி பேசுகிறேன், இப்போ பத்மா எங்க அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, பத்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் மாமா என்னாச்சு அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, மரகதமணி சொல்கிறாரு, இங்கே பாருமா, இந்த சாரு ஜேனுவோட கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசணும், கோயிலுக்கு வர முடியுமா அப்படின்னு. இது கேட்டுட்டு பார்வதி கேட்குறாங்க, ஏமாம்மா ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, 2 பேரும் வாங்க விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு. இதை கேட்ட பார்வதியும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக பத்மாவை போய் பார்க்குறாங்க. பத்மா கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி நேராக பத்மா கிட்ட போயிட்டு, அத்தை ஒரு நிமிஷம் வாங்கலாம் அப்படின்னு சொல்ல அவங்க கேட்குறாங்க, என்ன பார்வதி என்ன வேணும்? எனக்கு நிறைய வேலை இருக்குது கிச்சனில், மதியான சாப்பாட்டுக்கு சமைக்கணும், வெளியில் துணி காய போட்டிருக்கேன் அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, இது எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், மாமா கால் பண்ணாரு, சீரு ஜானுவோட கல்யாணத்துக்காக கால் பண்ணாரு அப்படின்னு. இது கேட்டுட்டு பத்மா கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு. பார்வதி சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ பிரச்சனை மாதிரி தெரியுது, நம்ம சீக்கிரம் போனால் நல்லது, வாங்க அப்படின்னு சொல்ல பத்மா கேட்குறாங்க, மத்தியான சாப்பாடெல்லாம் சமைக்கலையே அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஜானகி வந்துட்டு ரூமில் தான் இருக்காங்க, அவங்க வந்துட்டு சமைச்சிக்கட்டும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ 2 பேரும் கிளம்பி போகும் பொழுது ஜானகி டக்குன்னு வந்து நிற்கிறாங்க. ஜானகியை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க பார்வதியும் பத்மாவும். ஜானகி கேட்குறாங்க, 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இல்லை நீ இந்த ஜாக்கெட்டு கொடுத்துருந்தேன், அதை போய் வாங்கிட்டு வரலாம்னு போனேன் அப்படின்னு. அப்போ ஜானகி கேட்குறாங்க, ஜாக்கெட்டு தானே, மணியை வாங்கிட்டு வர சொன்னா என்ன அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இல்லை அளவு வேற கொடுக்கணுமா, அதான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என் ஃபோன் அடித்து சொன்னா கொண்டாந்து கொடுக்க மாட்டாளா அப்படின்னு. பத்மா சொல்கிறாங்க, இல்லை நீ நான் போனால் தானே கரெக்டாக இருக்கும், அவர் போனால் சரியாக பேசி வாங்கிட்டு வர மாட்டார் ஜாக்கெட்டை, நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு ஜானகியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜானகி குழப்பத்தோடு அவங்கள பார்க்குறாங்க. பத்மாவும் பார்வதியும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா நேராக கதிரை காமிக்கிறாங்க. கதிர் வந்துட்டு நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு நேராக புவனேஸ்வரி வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ புவனேஸ்வரி நேராக கதிரை பார்த்ததோட கேட்குறாங்க, என்ன இங்கேயும் பிரச்சனை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, நான் பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. புவனேஸ்வரி கேட்குறாங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயத்த என்கிட்ட சொல்ல வந்திருக்க அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி கார்த்தி நல்லவன் கிடையாது, அவன் உண்மையிலே ஒரு பொண்ணை ஏமாத்தியிருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி கேட்குறாங்க, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு. அப்போ கதர் சொல்கிறாரு, நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதான் அந்த பொண்ணு வந்துட்டு இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே, அப்புறம் என்ன நீ திரும்ப திரும்ப பேசுகிற அப்படின்னு. அப்போ கதர் சொல்கிறாரு, அந்த பொண்ணு சுச்சுவேஷன்லால அப்படி சொல்லிட்டு போயிட்டான், ஆனால் அந்த பொண்ணை நான் மறுபடியும் கூட்டிகிட்டு வரேன், அந்த பொண்ணு உண்மையை சொல்லுவா அப்படின்னு. புவனேஸ்வரி கேட்குறாங்க, சரி ஒருவேளை அவள் உண்மையை சொல்லிட்டா நான் கார்த்தியை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவேன், இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிடுவேன், உன்னால் உண்மையை ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கதர் சொல்கிறாரு. நீ எப்படி சொல்லுவீங்கன்னா நான் எதிர்பார்க்கல, நான் கண்டிப்பாக வந்துட்டு உண்மையை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை வந்துட்டு பசுபதியும் கார்த்தியும் பார்க்குறாங்க. பசுபதியும் கார்த்தியும் இங்கேருந்து வந்துட்டு பசுபதி கேட்குறாரு, என்ன இது, அவன் என்னமோ சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு. அப்போ அந்த புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த கதிருக்கு நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா அப்படின்னு. இது கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிற அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி நேராக அவங்களுக்கு தெரிஞ்ச ரவுடிகளுக்கும் கால் பண்ணுறாங்க. நேராக அந்த ரவுடிகளும் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்ட்டு விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்ட அந்த ரவுடிகளும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கதிருக்கு தெரியாது புவனேஸ்வரி கெட்டவ அப்படின்னு. கதிர் அந்த இடத்துலேருந்து நேராக போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நேராக கோயிலை காமிக்கிறாங்க.
கோயிலில் வந்துட்டு மரகதமணியோட ஒய்ஃபும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பத்மாவும் பார்வதியும் நேராக கோயிலுக்கு வராங்க. அப்போ பத்மாவும் பார்வதியும் நேராக மரகதமணிக்கிட்ட வந்துட்டு, எதுக்காக எங்களை இவ்வளோ சீக்கிரமாக கோயிலுக்கு வர சொன்னீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அப்போ மரகதமணி சொல்கிறாரு, எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக தான் கூப்பிட்டோம். இங்கே பாருங்க, உங்களை நம்பி என் பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக போகுது அப்படின்னு. அப்போ பத்மா கேட்குறாங்க, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ மரகதமணி சொல்கிறாரு, ஒரு மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணலைன்னா என் பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆகிரும்னு ஜாதகக்காரர் சொல்கிறாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்வதி கேட்குறாங்க, என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. மரகதமணி சொல்கிறாரு, நீங்கள் வந்து நேராக அந்த ஜாதகக்காரர்கிட்டயே கேளுங்க அப்படின்னு சொல்ல, பத்மாவும் பார்வதியும் நேராக அங்கே போக, அப்போ மரகதமணி நேராக அந்த ஜாதகக்காரரை பார்த்துட்டு, நீங்களே சொல்லுங்க எங்ககிட்ட சொன்னது அப்படின்னு சொல்ல, அவர் நேராக அந்த பத்மாவை பார்த்து, இங்கே பாருங்க, ஒரு மாசத்துல இந்த கல்யாணம் நடக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு. இதை கேட்டுட்டு பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. மரகதமணி சொல்றாரு, என் பொண்ணை பத்தி சொன்னீங்கல்ல, அதையும் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவரு நேரா பத்மாவை பார்த்து, இங்க பாருங்க, இவர் பொண்ணுக்கு ஒரு மாசத்துல கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, இந்த ஒரு மாத்தையில எப்படியாவது கல்யாணத்தை முடிக்க வழி பாருங்க அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அது எப்படி ஒரு மாதையில அவங்க 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகளை பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப ஜாதகக்காரர் சொல்றாரு, சூழ்நிலை அப்படிமா, நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டா சீனசி பண்ணி நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி நேரா கோயிலுக்கு வராங்க. அப்ப அந்த பார்வதியும் பத்மாவும் ஜாதகத்தை இந்த ஜாதகக்காரர்கிட்ட இருந்து வாங்காம போயிட்டாங்க. அப்ப அந்த ஜாதகக்காரர் நேரா ஜானகிட்ட வந்துட்டு, வணக்கம்மா, இந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அப்ப ஜானகி நினைக்கிறாங்க, என்ன இது பொண்ணு மாப்பிள்ளையோடதா அப்படின்ட்டு உள்ளார ஓபன் பண்ணி பார்க்க, அதுல சீனு சாருன்னு இருக்கு. இதை பார்த்ததோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, இவங்க 2 பேரோட ஜாதகம் இருக்கு, அப்ப இவங்க 2 பேருக்கும் தான் பத்மாவும் பார்வதியும் ஜாதகம் பார்க்க வந்தாங்களா, எதுக்காக இவங்க 2 பேருக்கும் ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க, ஏன் தான் இப்படி பண்றாங்க, அதான் மாயாவுக்கும் சீனுவுக்கும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு இல்ல, இவங்க எதுக்காக இன்னும் இந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜானகி கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா அந்த மரகதமணியோட ஒய்ஃபையும் காமிக்கிறாங்க. மரகதமணியோட ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னங்க இப்படியாச்சு நம்ம பொண்ணோட வாழ்க்கை, நம்ம என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, எனக்கு அந்த பத்மா பார்வதி மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு திருட்டு வேலை பண்ணி கண்டிப்பாக நம்ம பொண்ணை வந்துட்டு சீனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, நீ கவலைப்படாதரி அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. மரகதமணி சொல்கிறாரு, என் பொண்ணு அப்புறம் எதுக்காக அந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, நான் கண்டிப்பாக வந்துட்டு என் பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த எபிசோடுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.